ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனாமிகா ஃபுட் கார்னர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பூ பால்கோவா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, அரை மூடி தேங்காவை நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 200 கிராம் ஜீனி, அரை மூடி தேங்காய்க்கு 200 கிராம் ஜீனி. இனிப்பு நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 10 முந்திரி, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் ஒரு 4, 1/4 லிட்டர் பாலை நான் காய்ச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெய் பாக்கெட், 2 பாக்கெட் நெய் வாங்கி வச்சுக்கணும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதெல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சோம் இல்லைங்களா தேங்காய், அதை அதில் போட்டு நல்லா குறையாக கொஞ்சம் இதை திருவி கூட எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ நல்லா குறையாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். மாற்றி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு நெய் பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் நெய் இருக்குங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் அது வரும். ஒரு 2 ஸ்பூன் நெய்யை அதில் நல்லா ஊற்றி நல்லா நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம திருகி வச்சுள்ள தேங்காய் அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு அதை நல்லா கிண்டி விட்டது. இந்த சைடு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கெட் ஒரு கடாயில் எடுத்து ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட் அதில் ஊற்றி 10 முந்திரி, காஞ்ச திராட்சை ஒரு 5 எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்கெட்டு இந்த நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி எடுத்துருக்கலாம், அந்த பால் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மேலே வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் அதில் ஏற்கனவே ஏலக்காய் தட்டி வச்சோம் இல்லையா, அந்த ஏலக்காய் அதில் போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா திக்னஸ் நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம திக்னஸாக நல்லா பால் நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி நல்லா திரியாக வர்ற அளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெல்லம் போட்டு, நம்ம சுகருக்கு பழுது நம்ம வெல்லம் கூட அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இன்னும் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் வெல்லத்தை சேர்த்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த முந்திரி, காஞ்ச திராட்சையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், அதை போட்டு சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.